வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? அன்பார்ந்த பெரிய ஓலைப்பாடி வாழ் வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழே இருந்து நான் மைக் இல்லாமல் பேசினப்ப எல்லாம் சத்தம் போடாமல் கேட்டீங்க. ஒன்றும் கேட்கல, மைக்கில் ஏறி பேசுப்பான்னீங்க. நான் காலில் இருந்து 6 மணிக்கு ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கிறேன், மக்களை பார்த்துட்ருக்கிறேன். அதனால் தொண்டை தண்ணிலாம் வற்றி போச்சு. வெயில் வேறு. சாப்பிடலாமா? காலைல சாப்பிட்டதான் சாப்பிட்றேன். ஜெயிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? என்ன சின்னம்? என்ன சின்னம்? உங்க முகங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு தாமரை மாதிரி தான் இருக்கு. பத்தொன்பதாம் தேதி காலையில் எழுந்து முகம் கழுவிட்டு கண்ணாடியை பார்க்குறீங்க. பார்த்த உடனே அந்த கண்ணாடியில் ஒரு தாமரை பூ தெரியும். அப்போ நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். சரி, நம்ம முகம் மாதிரி தான் இருக்குது, தாமரைப்பூ மாதிரி தான் இருக்குது நம்ம முகம். அந்த தம்பி, அந்த அண்ணன், அந்த பையன் சொன்னது கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? நேராக போவீங்க. போய் அங்கே போனீங்கன்னா 2ஆம் நம்பரில் அஸ்வத்தாமன் அப்படின்னு என் பேர் இருக்கும். பக்கத்தில் உங்கள் முகம் மாதிரி ஒரு தாமரைப்பூ இருக்கும். நீங்கள் அதுக்கு போயிட்டு ஒரு ஓட்டை போடுங்க. நம்முடைய பகுதியை நான் மலரச் செய்கிறேன். தம்பி, இந்த லைட்டு கண்ணு கூசிட்டுப்பா. ஒன்றும் வழி இல்லையா? சைடில் வச்சிங்கன்னா இதுவாக இருக்கும். தாமரைப்பூ முகங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இப்போ என் முகம் தெரியுதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுகலேருந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்டிருப்பாரு. கேட்டாரா என்னன்னு தெரியல. நீங்கள் போட்டீங்க உதயசூரியனுக்கு. அண்ணாதுரைன்னு பேர். அவர் தான் உங்களுக்கு எம்பி. 5 வருஷமா அவர் யாராவது பார்த்தீங்களா? அவர் மூஞ்சாவது ஞாபகம் இருக்கா? கருப்பா சிவப்பனாவது ஞாபகம் இருக்கா? வரவே இல்லை. ஓட்டு கேட்டதோடு சரி. மக்களுக்கு இந்த ஊரில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரேன். எந்த ஊர்லேயுமே பஸ் வசதியோ இல்லை சரியான சாலை வசதியோ, பிரதமர் வந்து வீட்டுக்கு வீடு குடிநீர் போடுறதுக்கு காசு கொடுக்குறாருமா, அதை கூட ஒழுங்காக இங்கே கொடுக்க மாட்டேறான். உங்கள் ஊரில் கரெக்டுண்ணே. வீட்டுக்கு வீடு பைப்பு போடுறதுக்கு, குடிநீர் கொடுக்கறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் திட்டம் போட்டு காசு கொடுக்குறாரு. ஆனால் அதை ஒழுங்காக இங்கே நிறைவேற்றுறாங்களா? இல்லை. வீட்டுக்கு வீடு ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு காசு கொடுக்குறாரு. அதை ஒழுங்காக நிறைவேற்றுறாங்களா? என்ன காரணம்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எத்தனை பேர் போறீங்க? 260 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்களா? இப்போ 319 ரூபா ஆக்கியிருக்காங்க. எவ்வளோ? 320 ரூபா. ரவுண்ட் பண்ணீங்கன்னா 320 ரூபா ஆக்கியிருக்காரு. நீங்க உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது கேட்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில இருந்து பேசி, அதனால 320 ரூபா மோடிஜி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உயர்த்தி கொடுத்துருக்கிறார். நீங்க இந்த தடவை தாமரைக்கு ஓட்டு போடுங்க. அவரு 500 ரூபா ஆக்கிடுவார். எவ்வளோ? ஏழைகளுக்கு நன்மை செய்கிற சின்னம் தாமரை. உங்களுக்கு எல்லாம் அண்ணல் அம்பேத்கர் தெரியுமா? டாக்டர் அம்பேத்கர்
டாக்டர் அம்பேத்கருக்கு சிலை எப்படி இருக்கும்? இப்படி கை நீட்டுற மாதிரி இருக்கும், புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும். பாத்துறீங்களாப்பா? நரேந்திர மோடி டெல்லியில அம்பேத்கருக்கு ஒரு சிலை வச்சிருக்காரு. உலகத்திலே அதிகமா படிச்சவரு, சட்ட மேதை. கண்ணா கேளு, சட்ட மேதை. நான் ஒரு வழக்கறிஞர், புரியுதா? எல்லா வழக்கறிஞருக்கும் அவர் தான் வழிகாட்டி. ஏன்னா அவர் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன் தான் நாங்கெல்லாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதருக்கு டெல்லியில அம்பேத்கர் மண்டபம் ஒன்று அமைக்கிறார் மோடி. அதுல எப்படி சிலை வச்சிருக்காரு தெரியுங்களா? அவங்க யாருக்கா தெரியுமா? டெல்லி போயிருக்கீங்களா? டெல்லி போனவங்க யாராவது? இல்ல நம்ம ஊருக்காரங்க யாராவது டெல்லியில இருப்பாங்க. நீங்க போக சொல்லணும், போய் பார்த்துட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லணும். அம்பேத்கருக்கு மோடி எப்படி சிலை வச்சிருக்காரு தெரியுமா? கால் மேல கால் போட்டுக்கிட்டு பிரம்மாண்டமான ஒரு சிலையை மோடிஜி அமைத்திருக்கிறார். நீங்க போய் தம்பிங்களா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சிலைனா நம்ம ஊர் மாதிரி குட்டி சிலை கிடையாது, அது ஒரு பில்டிங் சைஸ் இருக்கும். பெரிய சிலை பிரம்மாண்டமா உட்கார்ந்துருக்கார். அதை வடிவமைத்தவர் யார் தெரியுமா? நரேந்திர மோடி. யார் இருந்தாலும் இந்த சட்ட மேதைக்கு கீழே இருந்து தான் அண்ணாந்து தான் பார்க்கணும்னு சொல்லி கால் மேல கால் தூக்கி போட்டு அப்படி ஒரு கம்பீரமான சிலையை வச்சிருக்கார். லண்டன்ல அவர் படிச்ச இடத்த விலைக்கு வாங்கி அங்க ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கார். நாக்பூர்ல அவர் முக்தி அடைந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கார். அது மாதிரி இந்தியா முழுசும் 5 இடங்களை புனித இடங்களாக, அம்பேத்கர் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களை புனித இடங்களாக அறிவிச்சிருக்கார். இப்போ நம்ம பசங்க அந்த கல்லூரி படிக்கிறாங்க இல்லையா? பசங்க கல்லூரி படிக்கிறாங்கல்ல, பிரைவேட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் காசு கட்டுதா? யார் கட்டுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? மத்திய அரசாங்கம் மோடிச்சு கட்டிட்டு இருக்க. அதனால நம்ம எல்லாம் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? உங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை தெரியுமா? அண்ணாமலை தம்பி தான் நானு. அப்படியா? நான் ஆக்சுவலா இந்த அண்ணாமலை அண்ணன் சொல்லல, ஆனா இவருக்கும் நான் தம்பி தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு எந்த சின்ன கோட்டு போனீங்க?